ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இந்த மேட்ச்னு சொல்லலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த இயர் லாஸ்ட்டில். கண்டிப்பாக நிறைய பேர் ஆவலாக இருந்திருப்பீங்க. அதேமாரி தான் ஆஸ்திரேலியா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் குறித்து சில பல சவால்களும் சில பல கருத்துக்களும் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் ஸ்டார்க் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஒரு எதிரணி பேட்ஸ்மேனை கலங்க விட்டுருவாருன்னு சொல்லலாம். அவருக்கண்டி செட் ஆயிடுச்சுன்னா பிச்சு கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா தூக்கி சாப்பிட்றா போல் அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரி பவுலர்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கான அட்டவணை வந்துச்சு. அதில் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணியுடனான போட்டிக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்பவும் டஃப் கொடுக்குற போட்டி டீமுங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட ஆஷிஷ் விளையாடுவோம். அந்த ஆஷிஷ் டெஸ்ட் சீரிஸ் எங்களுக்கு உயிரை கொடுத்து விளையாடுவோம். அது போல் தான் இந்தியா கூட நான் விளையாடுறப்ப டெஸ்ட் மேட்ச்சு எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். அது இல்லாமல் அந்த 5 போட்டி டெஸ்ட்டை நாங்கள் வென்றால் மட்டும்தான் நாங்கள் ஃபைனலுக்கு போக முடியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு. அதனால் இந்தியாவை வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, எங்கள் நாட்டில் நடக்குது. கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் வீழ்த்தி நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போவோம். அது ஆப்போசிட் எந்த டீம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் இந்தியாவை வீழ்த்தி கண்டிப்பாக நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா மேக்ஸிமம் ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஃபேவராக இருக்கும். அங்கே போகிற எந்த டீமாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா அன்றைக்கி தான் ஃபேவராக இருக்கும். பிச்சு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சு. கண்டிப்பாக இந்தியாவில் வெரைட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆஸ்திரேலியா எப்படி சொல்கிறது, அவங்கள வீழ்த்துறது சாதாரண கிடையாது அவங்க நாட்டில் போயிட்டு. அது இல்லாமல் லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எதுவும் நம்ம பக்கம் தான் இருக்குது. நம்ம போய் அவங்க நாட்டில் சீரீஸ்லாம் வின் பண்ணோம், ரெக்கார்ட்லாம் நல்லா இருக்குது. பட் அது கண்டினியூ ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்தியா அணி இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டிங் கரெக்டாக செட் ஆகலன்னு சொல்லலாம். ரோஹித், கோலி 2 பேரும் நம்பி மட்டுமே டீம் இருந்தால் வேலை ஆகாது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் செட் ஆகும் சொல்லிட்டு. அது இல்லாமல் புதிய வீரர் புஜாரா வேறு வரத்துக்கான வாய்ப்பு இந்திய அணியில் நிறைய இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கோசம் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நானும் தான் வெயிட் பண்ணுறேன். 5 டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப நாள் நடக்கும். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் கிட்ட ஒரு 2 போட்டியும், நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட் போட்டி, மொத்தம் 5 டெஸ்ட் போட்டி இவங்ககிட்ட விளையாடுறவங்க 2 டீம் கிட்ட. அடுத்த டெஸ்ட் போட்டி அவங்ககிட்ட மொத்தம் 10 டெஸ்ட் போட்டி விளையாடுறோம். அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 7 ஆச்சு ஜெயிச்சா தான் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம நியூசிலாண்டும் பங்களாதேஷும் இந்த 5 மேட்சுமே ஜெயிச்சா தான் அட்லீஸ்ட்டு ஆஸ்திரேலியா கிட்ட போய் 2-3 ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நியூசிலாண்டு பங்களாதேஷ் நம்ம நாட்டுக்கு வராங்க. நம்ம நாட்டில் நம்மளை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியாவை சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதான்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.